மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இது 3வது ஷார்ட்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரம் வாங்கியிருந்தாலும் சரி, அதில் பிரித்த நூலை நமக்கு அனுப்பலாம். அதே மாதிரி கைகளால் பிரித்த நூல் நீங்கள் எங்கே வேணாலும் துணி வாங்கியிருக்கலாம், பரவாயில்ல. அந்த நூலை நம்மளுக்கு அனுப்பலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, கலரில் கருப்பு கலரும் நேவி ப்ளூ கலரும் இருக்கக்கூடாது. கருப்பு கலரும் டார்க் ப்ளூ, நேவி ப்ளூனா டார்க் ப்ளூ, அந்த 2 கலரும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நூல் ரகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லூப் நெட்டும் ரிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா லூப் நெட் உங்களுக்கு உதிரி உதிரியாக உழுகும் நூல், ரிப்பு லைக்ரான் நூலில் அதிகமாக இருக்கும். அதனால் இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் நூலை பிரித்து தாராளமாக அனுப்பலாம். உங்களுக்கு பணம் வழங்கப்படும். ஸோ நிறைய பேருக்கு செமி ஆட்டோமேட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்னா என்ன அப்படின்னா, துணியோட தளவை கையில் பிரித்து அதுக்கப்புறம் மிஷினுக்குள்ளே ஃபீட் பண்ணுறது தான் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினு. சரிங்களா? அதில் கையில் பிரித்த மாதிரியே குவாலிட்டி வரும். அதனால தான் எங்கே நீங்கள் மிஷின் எடுத்திருந்தாலும் சரி, கோயம்புத்தூரோ திருப்பூரோ எங்கே நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருந்தீங்களாலும் சரி, அதில் பிரித்த நூலை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அது கையில் பிரித்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு வித்தியாசம் வராது. ஆனால் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது உங்களுக்கு துணியை இந்த பக்கம் கொடுத்தா அந்த பக்கம் நூலாக வந்துடும். நீங்கள் துணியோட தளவை பிரித்து கொடுக்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அதில் நூல் குவாலிட்டி வராது. அதனால தான் அந்த ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தில் பிரித்த நூலை நம்ம எடுக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதனால் செமி ஆட்டோமேட்டிக் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை கையில் பிரிச்சிங்கனாலும் சரி, நம்மளுக்கு அந்த நூலை அனுப்பலாம். ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தில் பிரிக்கிற நூலை நம்மளுக்கு தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க.